வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவாக சித்தர் போகரனுடைய ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம். தானென்ற ஆஞ்ஞையை தாண்டி அப்பால் தனித்ததோர் 8 விரல் மேலே கேளு. கோளான குருபதந்தான் கூடிப்பார். குறிப்பான இதழ்கள் ஓர் 1008. ஆசான நடுமையம் ஐங்கோணமாகும். ஆகாரமுடு உகாரமுடு மகாரமாகும். நானான நாதமுடு விந்து ஐந்தும் நலந்த ஐங்கோணத்தில் நிற்கும் பாரே. வாழ்க வளமுடன். போகர் அவர்கள் தானென்ற ஆஞ்சையை தாண்டி அப்பால் ஆக்ஞனா சக்கரத்தில் தவம் இயற்றுகிறோம். தனித்ததோர் 8 விரல் மேலே கேளு. 8 விரல்கள் தாண்டி அங்கே இருப்பது துரியம், உச்சி. தனித்ததோர் 8 விரல் மேலே கேளு. ஆக்ஞனையிலிருந்து 8 விரல்கள் தாண்டி பார்க்கும்போது அது துரியமாக இருக்கிறது. அவ்வாறு நாம் பார்ப்பதற்கு குரு பதம்தான். கோல குரு, கோல வடிவில், பொன்னிற வடிவில், மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய பாதத்தை பணிந்து குருவினுடைய ஆற்றலை பெற்றுக்கொண்டு கூடிப்பாரு. அந்த குருவினுடைய உபதேசத்தை எடுத்துக்கொண்டு குருவினுடைய தவ ஆற்றலை பெற்றுக்கொண்டு நீ ஆக்ஞனா சக்கரத்தில் கூடி நின்றால் அதை தாண்டி 8 விரல் மேலே போகும் துரியம் என்ற அந்த அமைப்புக்கு நீ செல்லும்போது குறிப்பான இதழ்கள் ஓர் 1008. 1008 இதழ்களை கொண்ட தாமரை பூ போன்ற அந்த அமைப்பை நீ உணர்வதாக அது இருக்கும். இது எங்கிருந்து நீ ஆரம்பிக்கிறாய் என்று பார்த்தால் ஆசான நடுமையம் ஐங்கோணமாகும். மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய தெய்வீக மகாசக்தி குண்டலில் குடிக்கொண்ட அந்த இடம் ஐங்கோணமாகும். அந்த ஐங்கோணம் நடுமையமாக ஆசன பகுதியில் இருக்கக்கூடியதை குருவை பற்றி எழுச்சி பெறச் செய்து ஆகாரமுடு பருவுடலும் உகாரமுடு உயிர் உடல் நுண்ணுடலும் மகாரமுடு காரண உடலாக இருக்கக்கூடிய காந்த உடலும் இவ்வாறு பரு உடலில் உயிர் இயங்கிக் கொண்டு அதையும் தாண்டி சூக்கும உடலாக இருக்கக்கூடிய இறைவனை நோக்கி பயணிக்கச் செய்தால் நானான நாதமுடு விந்து ஐந்தும். நானான நாதமுடு விந்து நாம் வாழ்வதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய நம் அப்பா அம்மாவிடமிருந்து நாம் உயிர் பெற்று வந்த பெண்களுக்கு நாதம், ஆண்களுக்கு விந்து என்பதாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய குண்டலின் தெய்வீக மகாசக்தி அதையும் தாண்டி சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுக்தி, ஆஞ்சை என்று 5 இடங்களுக்கு அங்கே சென்று ஆற்றலை பெறும்போது நலந்த ஐங்கோணத்தில் நிற்கும் பாரே. இவ்வாறு நலம் செய்வதாக நமக்கும் பிறருக்கும் அது நன்மையே பயப்பதாக 5 ஆதாரங்களை தாண்டி 6வதாக துரியத்தில் சென்று 1008 இதழ்களை கொண்ட தாமரை மலர் மலர்வதாக துரியத்தில் மலர்ச்சி பெறுவதை நீ உணர்வாய். ஆக
ஆக்கினை துரியம் என்ற இந்த தவத்தை உணர்ந்த போகர் நமக்கு கொடுக்கக்கூடிய விளக்கங்களை நாம் சிந்திக்கலாம். ஆக அகத்தவத்தில் என்ன சிறப்பு இருக்கிறது, எவ்வாறு கவனிக்கிறோம் என்பதை கூறும் போகருடைய சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். சிந்தனை கொடுத்த போகருக்கும் என்னுள் இருந்து வழிமுறைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் நமது குருமகான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் சுயம்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.